சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக நிறுத்தி வைத்திருந்த வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததால் வாகன உரிமையாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் நேரிட்டது. சென்னை வேளச்சேரி பள்ளிக்கரணை பிரதான சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக 100க்கும் மேற்பட்ட கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் போக்குவரத்து உதவி ஆணையர் சுந்தரராஜன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் இடையூறாக உள்ள கார்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது வாகனத்தின் உரிமையாளர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பறிமுதல் செய்த வாகனங்களுக்கு அபராதம் விதித்தும் வாகன உரிமையாளர்களை எச்சரித்தும் காவல்துறையினர் அவர்களை அனுப்பி வைத்தனர். இதுபோல் இனி தினந்தோறும் சோதனை நடத்தப்படும் என போக்குவரத்து உதவி ஆணையர் தெரிவித்தார். இதற்கிடையில் தலைக்கவசம் அணிந்தும் சாலை விதிமுறைகளை முறையாக கடைபிடித்த வாகன ஓட்டிகளுக்கு பூங்கொத்துகளை போக்குவரத்து காவல்துறையினர் வழங்கினர். காசோலை மோசடி வழக்கில் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவை விடுதலை செய்து கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. பட தயாரிப்புக்காகவும் சொந்த செலவுகளுக்காகவும் இயக்குனர் கஸ்தூரி ராஜா சினிமா ஃபைனான்சியர் முகுந்த் சந்த் கோத்ரா என்பவரிடம் 65 லட்சம் ரூபாயை கடனாக பெற்றிருந்தார். அதை திருப்பிக் கொடுக்கும் வகையில் வழங்கியிருந்த 2 காசோலைகள் வங்கியில் பணம் இல்லாமல் திரும்பி வந்தன. இதையடுத்து கஸ்தூரி ராஜாவுக்கு எதிராக முகுந்த் சந்த் கோத்ரா காசோலை மோசடி வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இவ்வழக்கை விசாரித்த ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் வழக்கிலிருந்து கஸ்தூரி ராஜாவை விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. மேலும் இந்த தீர்ப்பை எதிர்த்து முகுந்த் சந்த் கோத்ரா தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையில் இருந்தபோதே முகுந்த் சந்த் கோத்ரா மரணம் அடைந்ததால் அவரின் மகன் ககன் கோத்ரா வழக்கை தொடர்ந்து நடத்தினார். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி டி வரத சக்கரவர்த்தி வழக்கு ஆவணங்களை ஆராய்ந்ததில் புகாரில் முரண்பாடுகள் இருப்பதால் கீழமை நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்தும் ககன் கோத்ராவின் மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டார். வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் கருத்து பதிவிட்டதாக தமிழக வெற்றிக் கழக இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பொதுச் செயலாளராக உள்ள சிடிஆர் நிர்மல்குமார் கடந்த 2022ஆம் ஆண்டு எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை ரீட்வீட் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் நிர்மல்குமார் மீது வெறிப்புணர்வை தூண்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் சென்னை போலீசார் வழக்கு பதிந்தனர். மேலும் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி நிர்மல்குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஸ் அறிவழகன் இந்த பதிவால் சமூகத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று கூறினார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நிர்மல்குமார் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற கோரி ஜாய் கிறிஸ்டில்டா தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்க காவல்துறைக்கு வரும் 12ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரபல சமையற் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஜாய் கிறிஸ்டில்டா சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் காவல்துறை நம்பகத்தன்மையுடன் விசாரணை நடத்தவில்லை என்றும் ரங்கராஜ் பிரபல சமையற் கலைஞர் என்பதால் பாரபட்சமாக விசாரணை நடத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். எனவே அவர் மீதான வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா காவல்துறை தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் கேட்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணையை நீதிபதி வருகிற 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சவுதி அரேபியாவில் இருந்து இந்தோனேஷியாவுக்கு சென்ற விமானத்தில் பயணித்த பெண்ணுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை உருவாக்கியிருக்கிறது. சவுதி அரேபியாவில் இந்தோனேஷியாவிற்கு சென்ற ஏர்லைன்ஸ் விமானம் 420 பயணிகளுடன் புறப்பட்டது. அதில் இந்தோனேஷியா நாட்டைச் சேர்ந்த தர்டியா ஸ்ரீனி நிஷா என்ற பெண் பயணி தனது 2 மகன்களுடன் பயணம் செய்தார். அப்போது அவருக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சென்னையில் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டு விமான நிலைய மருத்துவ குழுவினர் அந்த பெண்ணிற்கு சிகிச்சை அளித்தனர். ஆனால் கடுமையான மாரடைப்பால் அந்த பெண் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினர். சக பயணி உயிரிழந்த சம்பவம் பயணிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியது. மேலும் விமான நிலையத்திலேயே அவரது 2 மகன்களும் கதறி துடித்தழுதனர். அதன் பின் பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தாம்பரம் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் 417 பயணிகளுடன் சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் சென்னையில் இருந்து இந்தோனேஷியாவுக்கு புறப்பட்டு சென்றது. ஆந்திர மாநிலம் குண்டூரில் 2 சக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற லாரி மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே 2 உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலம் குண்டூரைச் சேர்ந்த ஷேக் ஜான் நானி ஆகிய 2 2 சக்கர வாகனத்தில் பாபட்லாவில் உள்ள கடற்கரைக்கு சென்றனர். அந்த சமயத்தில் அங்கு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் அவர்களுக்கு அனுமதி அளிக்க மறுத்தனர். இதனால் திரும்பி வந்த இளைஞர்கள் 2 பாபட்லா கடிகார தூண் மையம் அருகே வேகமாக வந்து லாரியை மோதினர். இதில் 2 பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை உருவாக்கியது. புதுச்சேரியில் போக்குவரத்து துறையின் உரிமம் பெறாமல் வாடகைக்கு விடப்பட்ட 2 சக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக தனியார் சார்பில் 2 சக்கர வாகனங்கள் வாடகைக்கு விடப்பட்டு வருகின்றன. போக்குவரத்து துறையின் உரிமம் இல்லாமல் 2 சக்கர வாகனம் ஆட்டோக்களை வாடகைக்கு விடக்கூடாது என போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனை மீறுபவர்கள் மீது மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 192 பிரிவின் 7A என்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் போக்குவரத்து துறையின் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது உரிய உரிமம் இல்லாமல் வாடகைக்கு விட வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை அவர்கள் பறிமுதல் செய்தனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேர் அபராத தொகையை செலுத்தினால் உடனே விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் இல்லை என்றால் 6 மாதம் சிறை தண்டனை என்றும் இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த அக்டோபர் 9ஆம் தேதி நள்ளிரவு எல்லை தாண்டிய வழக்கில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கு மன்னார் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி ரஃபீக் 26 மீனவர்கள் முதன்முறையாக கைது செய்யப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு தலா 73,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் 4 மீனவர்கள் ஏற்கனவே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டு 2வது முறை சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு தலா 80,000 ரூபாய் அபராத தொகை விதித்து உத்தரவிட்டார். இந்நிலையில் அபராத தொகையை கட்டினால் மீனவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் அல்லது மீனவர்கள் 6 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என நீதிபதி தீர்ப்பளித்தார். இதைத் தொடர்ந்து மீனவர்கள் 30 பேரும் வெளிக்கடை சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஏற்காட்டில் வடமாநில குடும்பத்தினரின் 4 வயது குழந்தை நரபலி கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் பதற்றமும் பரபரப்பும் ஒருங்கே ஏற்பட்டுள்ளது. சேலம் ஏற்காட்டில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த கங்காராம் சோய் அவரது மனைவி பெலோ சோய் தனியார் தோட்டத்தில் தங்கி வேலை செய்து வருகின்றனர். அவர்களுக்கு 3 மகன்கள் இருந்த நிலையில் அவர்களின் கடைசி மகன் 4 வயது குழந்தை லபடா சோய் மின்சாரம் தாக்கி இறந்ததாக கூறி அங்குள்ள வனப்பகுதியில் புதைத்தனர்.
இதுகுறித்து காவல்துறைக்கு எந்தவித தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. மேலும் குழந்தையை இறந்த இடத்தில் மின்கம்பி எதுவும் அறுந்து தொங்கவில்லை என்பதால் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டு ஊர் மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அப்பகுதிக்கு வந்த காவல்துறையினர் சம்பவம் குறித்து தோட்ட மேலாளர் சுனிலிடம் விசாரித்த போது அவர் மழுப்பலாக பதில் கூறியிருக்கிறார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பொதுமக்கள் கூறுவது போல் நரபலியா என்ற கோணத்தில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஐதராபாத்தில் நண்பனையை கத்தியால் குத்திவிட்டு பால் ரெட்டி என்பவர் அங்கிருந்து தப்பி ஓடினார். பட்டப்பகலில் அரங்கேறிய இச்சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஐதராபாத்தில் உள்ள ஜக்கா ரெட்டிகுட்டா பேருந்து நிலையம் அருகே பால் ரெட்டி தனது நண்பனான ரஷீத் என்பவரை பட்டப்பகலில் கத்தியால் குத்தி படுகொலை முயற்சியில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த ரஷீதின் மற்றொரு நபர் அவரை தாங்கி பிடித்தும் பால் ரெட்டியை தடுத்தும் இருக்கிறார். இதில் ஆத்திரமடைந்த பால் ரெட்டி அவருக்கும் கொலை மிரட்டல் விடுத்தார். மேலும் நடுத்தெருவில் நடைபெற்ற இச்சம்பவம் அங்குள்ளவர்களுக்கு பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. தொடர்ந்து பால் ரெட்டி அங்கிருந்து தப்பினார். அதன் பின் தகவல் அறிந்து வந்த போலீசார் பால் ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்தும் அவரை தீவிரமாக தேடும் பணியிலும் ஈடுபட்டனர். அதேபோல் படுகாயமடைந்த ரஷீத் தற்போது எங்கு இருக்கிறார் என்றும் போலீசார் தேடி வருகின்றனர். கமல்ஹாசன் நடித்த நாயகன் திரைப்படம் 38 ஆண்டுகளுக்கு பின் ரிலீஸ் செய்யப்பட்டதால் சென்னையில் ரசிகர்கள் உற்சாகத்துடன் அதனை கொண்டாடினர். மணிரத்னம் இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா இசையில் கமல்ஹாசன் நடித்த நாயகன் திரைப்படம் கடந்த 1987ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படத்தின் மூலம் நடிகை சரண்யா அறிமுகமானார். மேலும் ஜனகராஜ், கார்த்திகா, நாசர், டெல்லி கணேஷ், நிழல்கள் ரவி உள்ளிட்ட பலர் இப்படத்தில் நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 214 நாட்கள் ஓடியது. இந்நிலையில் கமல்ஹாசன் பிறந்த நாளை முன்னிட்டு நாயகன் திரைப்படம் தற்போது மறு வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை கமலா திரையரங்கில் ரசிகர்கள் கொண்டாட்டத்திற்கு மத்தியில் படம் ரிலீஸ் செய்யப்பட்டது. மலர் தூவியும் பூசணி உடைத்தும் திரையரங்கில் கொண்டாட்டம் களை கட்டியது. காரைக்கால் கடற்கரையில் காதல் ஜோடியிடம் அத்துமீறி நடந்து கொண்டதுடன் கடலோர காவல் நிலைய காவலர் ராஜ்குமார் பணிநீக்கம் செய்து புதுச்சேரி காவல்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. புதுச்சேரியில் கடந்த ஆண்டு காரைக்கால் கடற்கரைக்கு சென்ற காதல் ஜோடியிடம் பணம் பறித்ததுடன் பெண்ணிடம் அத்துமீறி நடந்து கொண்ட கடலோர காவல் நிலைய காவலர் ராஜ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் அடிப்படையில் காரைக்கால் காவல் நிலையத்தில் ராஜ்குமார் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. அது மட்டுமின்றி பெண்ணிடம் அத்துமீறி நடந்த காவலர் மீது புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் துறை ரீதியான விசாரணைக்கும் உத்தரவிட்டது. அதன்படி நடைபெற்ற விசாரணையில் காவலர் ராஜ்குமார் அத்துமீறி பெண்ணிடம் நடந்து கொண்டதோடு பணப்பறிப்பிலும் ஈடுபட்டது உறுதியானதால் ராஜ்குமாரை பணியில் இருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்து புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. ஒடிஷா மாநில அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு விசாகப்பட்டினத்தில் இருந்து ஜெய்ப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்து ரோடவரசு கிராமம் அருகே வந்து கொண்டிருந்த போது என்ஜினில் இருந்து தீப்பொறி கிளம்பி திடீரென்று பற்றி எரிய தொடங்கியது. இதையடுத்து சுதாரித்து கொண்ட பேருந்து ஓட்டுநர் பேருந்தை சாலை ஓரத்தில் நிறுத்திய நிலையில் பயணிகள் அலறி அடித்து கொண்டு பேருந்தில் இருந்து கீழே இறங்கி தங்கள் உயிர் தப்பினர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சி தீயை கட்டுப்படுத்திய நிலையில் விபத்தில் பேருந்தின் பெரும்பாலான பகுதிகள் எரிந்து வெறும் எலும்புக்கூடு போலவே அது காட்சியளித்தது.